போக்குவரத்து விதிமுறை மீறல்களால் விதிக்கப்பட்டிருக்கும் அபராதத்தை 3 மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போக்குவரத்து விதிமீறல்களால் தான் பல நேரங்களில் விபத்துகள் நிகழ்ந்து உயிர் போகும் சூழல் ஏற்படுகிறது. இதனை தடுக்கவே தற்போது போக்குவரத்து விதிமீறல்களில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படுகிறது. அந்த வகையில் விதிக்கப்பட்ட அபராதத்தை 3 மாதங்களுக்குள் செலுத்தவில்லை என்றால் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய மத்திய அரசு திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒரே நிதியாண்டில் சிக்னலில் நிற்காமல் செல்வது, அபாயகரமான டிரைவிங் போன்ற 3 விதிமீறல்களில் ஈடுபட்டவர்களின் லைசென்ஸ்களை 3 மாதங்களுக்குள் முடக்கவும் திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. போக்குவரத்து விதிமீறல்களை தடுக்க உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் நிலையில் இதற்கான வரைவை மத்திய அரசு உருவாக்கி வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் போக்குவரத்து விதிகளை மீறியதாக நடப்பாண்டில் இதுவரை 31 கோடியே 10 லட்சம் அபராத ரசீதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் 40,548 கோடி ரூபாய் வசூல் செய்ய வேண்டிய நிலையில் 40%, அதாவது 16,324 கோடி ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ராஜஸ்தானில் 8,77,000 அபராத ரசீதுகள் வழங்கப்பட்ட நிலையில் அதன் மூலம் 2,333 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 1,774 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பது தெரியவந்துள்ளது. அடுத்ததாக பீகார் மாநிலத்தில் 1,716 கோடி ரூபாயும், மத்திய பிரதேச மாநிலத்தில் 1,305 கோடி ரூபாயும் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 1,025 கோடி ரூபாயும், டெல்லியில் 645 கோடி ரூபாயும் அபராத தொகை வசூலிக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா.